ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமः. ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமः. ஹரி ஓம். இன்று நாம் மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை என்ற திருவாச்சகத்தில் அமைந்திருக்கின்ற 20 பாடலுக்குரிய பொருளை இறையருளால் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், மார்கழி மாதம் இதனுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தல் வேண்டும். நமக்கு ஒரு நாள் என்பது ராப்பகல் சேர்ந்த ஒரு நாள். நம்முடைய ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்று கணக்கு சொல்லப்படுகிறது. அதாவது உத்தராயணம் தட்சிணாயனம் என்று சூரியனுடைய நகர்வை வைத்து பிரிப்பார்கள். இதில் உத்தராயண காலம் எது என்றால் தை முதல் ஆனி மாதம் வரை. இது தேவர்களுக்கு பகல் தினம். அடுத்து தட்சிணாயனம் என்று வருகின்ற பொழுது ஆடி முதல் மார்கழி மாதம் வரை. இதில் மார்கழி மாதம் வரை வருகிறது. மார்கழி முடிந்த பிறகு தை, அது பகல் நாள் என்று கணக்கு வருகிறது. என்றால் மார்கழி மாதம் நமக்கு எப்படி இந்த 4 மணியிலிருந்து அந்த 1.5 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவோமோ, அதுபோல் தேவர்களுக்கு மார்கழி மாதம் என்பது பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே தேவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இறை தியானம் செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. எனவேதான் மார்கழி மாதம் சிறந்த மாதம், தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் என்று கூறுவார்கள். அடுத்து இந்த மார்கழி மாதத்திலே அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் கன்னிப் பெண்கள் நோன்பு இருப்பார்கள். அந்த பாவை நோன்பு என்று கூறுவார்கள். நீராடும் துறை சென்று மணலிலே உமையவளை ஒரு உருவகப்படுத்தி, மண்ணினால் உருவகப்படுத்தி அன்னை பராசக்தி அங்கே ஆவாகனம் செய்து அவளை வழிபடுவார்கள். இது நம்முடைய கலாச்சாரத்தில் இருந்தது. கன்னிப்பெண்கள் 2 காரணங்களுக்காக அந்த பாவை ஆகிய உமையவளை வழிபட்டிருக்கிறார்கள். ஒன்று தன்னலம், மற்றொன்று பொதுநலம். பொதுநலம் என்று வருகின்ற பொழுது மழை வளம் பெருக வேண்டும், நாடு செழிக்க வேண்டும் என்ற ஒரு பொதுநலம். தன்னலம் என்று வருகின்ற பொழுது தனக்கு நல்ல மணாளன் கணவன் அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். இந்த 2 நலமும் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கலாச்சாரம். அந்த பாவை நோன்பை அடிப்படையாக வைத்துதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாயகியான அன்னை கோதை திருப்பாவை என்பதை பாடி அருளி செய்தாள். அவ்வாறாக திருவாச்சகத்தை மொழிந்த மணி வாச்சகரான மாணிக்க வாச்சகர் அவர்கள் திருவெம்பாவையை பாடி அருளினார். திரு அண்ணாமலைக்கு வந்தபொழுது மார்கழி மாதத்தை முன்னிட்டு அவர் பாடிய அப்பாடல் இது திருவெம்பாவை. திருப்பாவையில் 30 பாடல்கள் இருக்கும். திருவெம்பாவையில் 20 பாடல்கள். அதே திருவாச்சகத்தில் திருப்பள்ளி எழுச்சி என்று இருக்கிறது, அதில் 10 பாடல்கள் உண்டு. இந்த திருவெம்பாவையும்
திருப்பள்ளி எழுச்சியும் சேர்த்தால் 30 பாடல்கள் வரும். எனவே சைவ பெரியோர்கள் 30 பாடல்களாக மார்கழி மாதத்தில் இதை பாடுவார்கள். இதில் நாம் பார்க்க இருக்கிறது திருவெம்பாவைக்குரிய பாடலுக்குரிய விளக்கங்களை. நாம் பார்த்தோம், இந்த பாடலுக்குரிய நாயகன் யார் என்றால் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய அருளாக இருக்கின்றவள் உமையவள். அந்த அருளில் தோய்தல் தான் நீராடுதல். முதலிலே நாம் சைவ சித்தாந்த அடிப்படையிலே இதன் பொருள் பார்க்கலாம். இதில் பார்க்கின்ற பொழுது கன்னிப்பெண்கள் யாரை குறிக்கின்றன, யாரை குறிக்கப்படுகிறது, கணவனாக வரவேண்டியவர் யார் என்று முதலில் பார்த்தால், ஆன்ம நாயகனான இறைவனை அடைவதற்காக தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், பாடுகிறார்கள். யார் பாடுவார்கள்? பக்குவம் முதிர்ந்த உயிர்களாகிய கன்னிப்பெண்கள். ஆக கன்னிப்பெண்கள் என்று யார் இங்கு குறிப்பிடப்படுகிறது என்றால் பக்குவம் முதிர்ந்தவர்கள். அதாவது சைவ சித்தாந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மலப்பரிபாகம், வினை ஒப்பு, இந்த இரண்டும் கூடியவர்கள் பக்குவம் அடைந்தவர்கள் என்று கூறுவார்கள். மலப்பரிப்பாகம் என்றால் என்ன? ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் என்ற மும்மலத்தோடு ஒவ்வொரு உயிர்களும் இருக்கின்றன. ஆணவ மலம் என்ன செய்யும் என்றால் நம்மை யார் என்றும் அறிய ஒட்டாது, நமக்கு நாயகனாக இருக்கின்ற அந்த ஈசனையும் அறிய ஒட்டாது, மற்றும் இந்த உலகத்தையும் அறிய ஒட்டாது மறைக்கக்கூடிய ஒரு சக்திதான் ஆணவ மலம் என்று சித்தாந்தம் கூறும். இந்த ஆணவ மலம் என்பது இருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு பேரின்பத்தை அனுபவம் பெற முடியாமல் ஒரு ஜடம் போல இருக்கின்றோம். இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறைவனானவன் தன் சக்தியாகிய அருளின் துணையோடு மாயையை காரியப்படுத்தி தனு கரண புவன போகங்களை படைத்து அருளினான். தனு என்றால் ஸ்தூல உடல், கரணம் என்றால் சூக்ஷ்ம உடல். இது நமக்கு கருவியாக இருக்கிறது. எதற்கு? ஆணவ மலத்தில் இருக்கிற உயிர் கூட்டங்களுக்கு. புவனம் என்பது இந்த உலகம், போகங்கள் என்பது உலகத்திலே இருக்கின்ற போகங்கள். இந்த பூமி மட்டும் புவனம் அல்ல, மற்றும் உள்ள லோகங்களும் உண்டு. அவைகள் அனைத்தையும் புவனம் என்று கூறப்படுகிறது. இந்த புவனம், அதிலே அமைந்திருக்கின்ற போகங்கள், இவைகளை படைக்கிறது தான் மாயா காரியம். படைத்த பிறகு ஆணவ மலம் தேய்வதற்காக இறைவனானவன் இந்த தனுக்கரணத்திலே நம்மை கூட்டுகின்றார், சேர்க்கின்றார். நமக்கு சேர்த்த பிறகு நாம் மனம், வாக்கு, காயம் என்ற முக்கரணங்களால் செயல்படுகின்றோம். அந்த செயலால் விளைவது கர்மமலம். அதாவது கர்ம வினையினால் வருகின்ற ஒன்றுக்கு பேர் கர்மமலம். இந்த மாயை என்பது நமக்கு உதவக்கூடியதாக தான் இருக்கிறது. ஆனாலும் ஆணவ மலம் என்பது இருக்கின்ற வரை இந்த உலகத்தை நாம் எதற்காக, இந்த உடலை எதற்காக நாம் பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தி கொள்ளாமல் நாம் தாழ்ந்ததற்காக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த மாயா காரியங்குடம் மாயா மலமாகிறது. ஆக மும்மலத்தை நாம் பார்த்து இருக்கின்றோம். இதிலே உயிரோடு இருப்பது ஆணவ மலம். அதை தான் சகஜ மலம் என்று சித்தாந்தம் கூறும், சைவ சித்தாந்தம்.
கர்மமலம் மாயாமலம் என்பது பிறகு கூட்டப்பட்டது. எனவே அது வந்து சேர்ந்த மலம். சகஜம் என்பது உயிரோடு இருக்கிற மலம். செம்பில் களிம்பு போல உயிரோடு இருக்கின்ற மலம் சகஜ மலம். வந்து சேர்ந்த மலம் கண்மமலம் மாயாமலம். இந்த மாயா காரியத்தையும் நாம் மலம் என்று கூறுவதற்கு ஆணவ மலம்தான் காரணம். உண்மையிலே மாயையை காரியப்படுத்தி இறைவனானவன் நாம் நல்நிலை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டது இந்த தனுக்கரண பூன போகங்கள். நாம் ஆணவ மலத்தில் இருக்கிற காரணத்தினால எது சரி எது தவறு என்று தெரியாமல் மிகையாக தவறை செய்து நிறைய பாவ வினைகளை சேர்த்து கொள்கின்றோம், புண்ணியத்தையும் சேர்க்கின்றோம். அவைகளை கண்மமலம் என்று கூறுவார்கள். இந்த கண்மமலத்தின் அடிப்படையிலே இறைவனானவன் உயிர்களுக்கு தனு கரணங்களை கொடுக்கின்றான், புவன போகங்களை கொடுக்கின்றான். அதாவது கண்மமலம் என்ற கர்ம வினையின் அடிப்படையில் தான் நமக்கு பிறப்பு, ஆயுள், நாம் அனுபவிக்க வேண்டிய போகம் என்பதை இந்த மாயா காரியமான புவன போகங்களிலிருந்து இறைவன் நமக்கு தருகின்றான். எதன் அடிப்படையில்? நாம் செய்த கர்ம வினையின் அடிப்படையில். இந்த கர்ம வினையை இறைவன் நமக்கு ஊட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், நம்மிடத்திலே இருக்கின்ற களிம்பு, செம்பில் களிம்பு போல் இருக்கின்ற இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக தான். எப்பொழுது இந்த ஆணவ மலம் என்பது தேய்ந்து விடுகிறதோ, தன்னுடைய ஆற்றலை நம்மிடத்தில் காட்ட முடியாத அளவுக்கு தேய்ந்து விடுகிறதோ, அந்த நிலைக்கு பேர் மலப்பரிபாகம் என்று கூறுவார்கள். அதுவரைக்கும் இறைவனானவன் கர்மவினையின் அடிப்படையிலே நமக்கு என்ன செய்கின்றான்? இந்த மாயா காரியத்தில் இருந்து கொண்டு உடலையும் ஆயுளையும் போகங்களையும் நமக்கு ஊட்டுகின்றான். இதுதான் சித்தாந்த கோட்பாடு. எதுவரை ஊட்டுகின்றான்? ஆணவ மலம் தேய்ந்து விடும் வரை. அதாவது நம்மோடு இருக்கிற ஆணவ மலம் தன் சக்தி இழந்த நிலையில், அதாவது இன்னொரு விதமாக சொன்னான், பல்லை பிடுங்கிய பாம்பு போல் விஷம் அற்றதாக ஆக வேண்டும். அதுபோல் ஆணவ மலம் தன்னுடைய சக்தி நம்மிட ஆதிக்கம் செலுத்தாத வரைக்கும் கர்ம மலத்தை ஊட்டுகின்றான். இது மலப்பரிபாகம். வினை ஒப்பு, இருவினை ஒப்பு என்று சொல்லுவார்கள். அதாவது நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது எது வந்தாலும் சமநோக்கோடு எடுத்துக்கொள்கின்ற தன்மைக்கு வினை ஒப்பு என்று சொல்லுவோம். புதியதாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். எடுத்தவுடனே சைவ சித்தாந்தத்திற்கு நான் சென்று விடுகின்றேன். ஆக மும்மலம், இந்த மும்மலத்தை சுட்டரிக்கக்கூடிய சக்தி உடையவன் யார் என்றால் ஈசனானவன். எனவேதான் விபூதி தரிக்கின்ற பொழுது 3 கோடுகளை நாம் அணிகின்றோம். இதனுடைய தாற்பயம் ஈசனுடைய அருளால் என்னுடைய மும்மலமும் அழிந்து சிவபோகத்தை நான் பெறுதல் வேண்டும் என்ற ஒரு நினைவை நமக்கு சொல்வதுதான் இவ்வாறாக விபூதி தரித்தல். அது நமக்கு நடக்க வேண்டும் என்றால் சிவனோடு இருக்கின்ற அருளாகிய சக்தியின் துணை நமக்கு வேண்டும். எனவேதான் நாம் குங்குமத்தை தரிக்கின்றோம். அந்த சக்தியின் துணை என்பது நமக்கு என்ன செய்யும்? சக்தியை அருள் என்று சொல்லுவார்கள். அந்த அருளில் தோய்ந்த பொழுது அந்த அருளானது நமக்கு நம்மையும் இறைவனையும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக அந்த அருள் என்பது இருக்கு.
அதைதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று மாணிக்க வாசக பெருமான் கூறுகின்றார் சிவபுராணத்தில். திருவாச்சகத்தில் வருவதுதான் சிவபுராணம். அவன் அருளில் நாம் தோய்தல் தான் மிக முக்கியம். என்ன பார்த்திருக்கிறோம் இதுவரை? பார்க்கின்ற பொழுது மல பரிப்பாகம் வினை ஒப்பு என்பது ஏற்பட்ட பொழுது சக்தி நிபாதம் ஏற்படும் என்று சித்தாந்தம் கூறுகிறது. சக்தி நிபாதம் என்றால் அருளில் தோய்ந்த நிலை. எந்த அருளில்? ஈசனுடைய அருளிலே தோய்ந்த நிலை, தோய்தல். அந்த அருளில் தோய்ந்த ஒருவர்களால் தான் யாரை காண முடியும்? இறைவனையும் தன்னையும் உள்ளபடி உணர முடியும். சித்தாந்தத்திலே ஆன்மா என்பது வியாபகத்தன்மை உடையது. ஆனால் ஆணவ மலத்தால் அணுத்தன்மை உடையது போல் தன்னை உணரும். அணுனா மிக சிறியது. வியாபகம் என்பால் எங்கும் வியாபித்திருக்கிற தன்மை. அந்த இறைவனுடைய அந்த வியாபகத்திலே அடங்கிய ஒரு வியாபகமாக ஆன்மா இருக்கும். ஆனா ஆணவ மலம் இருக்கின்ற பொழுது ஒரு தனி சிறு உயிர் போலதான் எது இருக்கிறது? அணு போலதான் உயிர் என்பது இருக்கும். இதைதான் அணுத்தன்மை என்று சொல்லுவார்கள். காலையிலே சித்தாந்தம் பேசிட்டோனோ, ஆனால் அடிப்படை புரிந்து கொண்டால் தான் நம் பாடலுக்கு போகிறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு உணர்வை, பக்தி உணர்வை தூண்டுவதாக மட்டுமே அமைந்துவிடும். அந்த பக்தி உணர்வை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் தத்துவம் தெரிந்திருத்தல் வேண்டும். இல்லை என்றால் நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த பக்தி உணர்வு மேலோங்குகின்ற பொழுது நம்முடைய வாசனைகளும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அந்த பக்தி உணர்வினால் கிடைக்கின்ற சக்தி தீனியாகிவிடும். புரிகிறதா நான் சொல்லுவது? அதாவது நாம் தெய்வத்தை வழிபடுவதனால், ஜபம் செய்வதனால் நமக்குள்ள என்ன ஏற்படுகிறது? ஆற்றல் கிடைக்கிறது. அந்த ஆற்றல் நாம் மேல்நிலை அடைவதற்காக பயன்படுத்துதல் வேண்டும். ஆனால் நாம் தத்துவம் என்ற அந்த உண்மை தெரியாத பட்சத்திலே என்ன நடக்கும் என்றால் நம்முடைய அந்த வாசனைகளும் விருப்பு வெறுப்புகளும் அந்த ஆற்றலை ஸ்வீகாரம் செய்து கொண்டு தங்களுக்கு தீனி போடுவதாக அந்த ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளும். எனவேதான் பக்தி உணர்வு வேண்டும், தத்துவத்தை புரிந்து கொண்டு என்பதை நான் இங்கு கூற வருகின்றேன். சரி, இப்பொழுது கன்னிப்பெண்கள் யார் என்றால், கன்னிப்பெண்கள் மலப்பரிப்பாகம் உடையவர்கள். ஆணவ மலம் பரிப்பாகம் அடைந்த நிலை. அவர்கள் எதை அடைய துடிக்கிறார்கள் என்றால் பரம் ஆன்மாவாக இருக்கின்ற சிவனை. இங்க சிவம் என்ற சொல் இறைவனுடைய தடஸ்த லட்சணம் என்று சொல்வார்கள். சகுன வடிவோடு இருக்கிறது. அதை குறிக்கவில்லை. இறைவனுடைய சொரூப லட்சணம் என்று சொல்வார்கள். சொரூப லட்சணத்தில் இறைவன் அரூபமாக எங்கும் வியாபித்திருக்கிறார். அதான் பரமான்மா என்று கூறுவார்கள். ஆன்மா என்பது வியாபகம். பரமான்மாவாகிய சிவம் என்ற வியாபகத்துக்குள் அடங்கிய வியாபியம் எது? ஆன்மா. ஆக இங்க ஐக்கியம் கணவனாக பெறுதல் என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த பரமான்மாவோடு ஆன்மா தோய்ந்து சிவபோகத்தை, அதாவது இங்கு சிவபோகம் என்பது சச்சிதானந்தம் என்று கூறப்படுகிறது, அந்த போகத்தை அனுபவமாக பெறுதல் முடியும். எனவே அவர்கள் கணவனாக தேர்ந்தெடுப்பது பரமான்மாவாகி இருக்கிற அந்த சிவத்தை. கன்னி பெண்கள் என்று இங்கு யாரை குறிப்பிட வேண்டும் என்றால் மலப்பரிப்பாகம் பெற்ற அடியார்கள் கூட்டம், பக்தர்கள் கூட்டம் அல்லது முமுட்சுக்களுடைய கூட்டம்.
அடுத்து துயில் எழுப்புதல் என்பது வருகிறது. இந்த 20 பாடல்களில் பார்க்கின்ற பொழுது முதல் 10 பாடல் துயில் எழுப்புவதாக வருகிறது. அடுத்த 10 பாடல்கள் நீராடுதலாக வருகின்றது. இந்த துயில் எழுப்புதல் 1வது பாடலிலிருந்து 8வது பாடல் வரைக்கும், 9வது பாடலிலே இறைவனிடத்தில் வேண்டுதலை பிரார்த்தித்தலை வைத்து, 10வது பாடல் நீராடு துறைக்கு செல்லுதல் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை. அடுத்து 11வது பாடலிலிருந்து 18வது பாடல் வரை நீராடுதல் சொல்லப்பட்டு, 19வது பாடலிலே தங்களுடைய பிரார்த்தனையை வைத்து, 20வது பாடலிலே இறைவனின் ஐந்தொழில் செய்கின்ற இறைவனுடைய திருவடியை பெருமையை பேசுகிறது. இவ்வாறாக 20 பாடல் அமைந்திருக்கின்றது. இங்கு முதலிலே துயில் எழுப்புதல் என்றால் என்ன அர்த்தம்? உறங்கிக் கொண்டிருத்தல். இது சித்தாந்த தாத்பரியம் என்னன்னா, உயிர்களானது ஆணவமல இருளில் பின்னி பிணைந்து கிடக்கிறதா உறங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆணவ மலத்திலே பின்னி பிணைந்து உறங்கி இருப்பது, அதாவது தன்னை பற்றி அறியாமை, இறைவனை பற்றி அறியாமை, கர்ம வினை என்ன போகங்களை கொடுக்கிறதோ அதிலே தோய்ந்து அதுதான் வாழ்க்கை, இதுதான் தன் கதி என்று இருக்கிறதான் உறங்கி கிடக்கிறதுன்னு அர்த்தம். இது கிடத்தல். அடுத்து அவர்களை எழுப்புதல் என்றால் என்ன அர்த்தம்? இந்த மல ஆற்றல் ஒழிய பெறும் நிலையை தான் துயில் நீங்கி எழுதல் என்று பொருள். உயிர் கூட்டங்களை இந்த மல ஆற்றல் அதனுடைய சக்தியிலிருந்து அந்த மல ஆற்றலை ஒழிக்கச் செய்து அதிலிருந்து விடுபடுதல் தான் எழுதல் என்று தாத்பரியம் அமைகிறது. அடுத்து நீராடுதல் என்றால் என்ன அர்த்தம்? மலப்பரிப்பாகம் உடைய உயிர்கள் அது இல்லாத உயிர்களை, மலப்பரிப்பாகம் இல்லாத உயிர்களை அன்பு நெறிப்படுத்தி இறை அருளில் தோய்ந்து இருக்க அழைத்தல் தான் நீராட அழைத்தல். அப்ப நீராடுதல் என்றால் இறை அருளாகிய சக்தியாகிய உமையவளுடைய அந்த அருள் ஆற்றலிலே தோய்ந்து இருத்தல். தோய்தல் என்றால் என்ன அர்த்தம்? அதிலே இணைந்து இருத்தல். அதான் நீராடுதலுடைய தாத்பரியம். இறை அருளிலே தோய்ந்திருக்கணும் நம்ம மனம். அதற்கு எது உதவுகிறது? அன்பு நெறி. ஆக அடியார்கள் கூட்டம் நம்மை என்ன செய்கிறது என்றால், இந்த இருளிலே இருந்து எழுப்பி நம்மை இறை அருளிலே தோய்ந்திருக்க செய்கின்ற கூட்டம் தான் இந்த அடியார்கள் கூட்டம். அவர்கள் மலப்பரிப்பாகம் பெற்றவர்கள். அந்த மலப்பரிபாகம் பெற்ற அவர்கள் இவ்வாறாக என்ன செய்கின்றார்கள்? வேண்டுகின்றார்கள். இது தாத்பரியம் இப்போ புரியும். ஏனென்றால் இதற்குள்ள இருக்கிற விஷயம் என்ன? கன்னி பெண்கள் மற்ற கன்னி பெண்களை துயில் எழுப்புதல், உறங்கிக் கொண்டிருக்கின்றவர்களை துயில் எழுப்புதல், எழுப்பி அவர்களை நீராட அழைத்தல், நீராட செல்லுகின்ற பொழுது, துயில் எழுப்பும் பொழுது, நீராட செல்லுகின்ற பொழுது அந்த நாயகனுடைய அருமை பெருமைகளை கூவி கூவி பாடி பாடி என்ன செய்கின்றார்கள்? துயில் எழுப்புகின்றார்கள். அவனுடைய அருமை பெருமைகளை கேட்க காதால் கேட்க கேட்க மலப்பரிப்பாகத்திலே தோய்ந்திருந்த அந்த மனமானது விழித்து கொண்டு அவனுடைய அருமை பெருமையை கேட்டு விழித்து கொண்டு அவனுடைய அருளிலே தோய துடிக்கின்ற ஒரு நிலை. அதற்காக தான் இவை பாடப்படுகின்றன. மாணிக்கவாசக பெருமான் அந்த திரு அண்ணாமலையில் வந்த பொழுது இந்த பாவை நோன்பை அடிப்படையாக வைத்து அந்த கன்னி பெண்களில் தானும் ஒருத்தியாக வைத்து தன் ஆன்ம நாயகனான அந்த திரு அண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலனை தன் கணவனாக பெறுதல் என்ற அடிப்படையில் பாடப்பெறுவது இந்த திருவெம்பாவை. நாம் தாத்பரியம் என்னவென்று பார்த்தோம். நாம் முதல் பாடலுக்கு செல்லலாம். முதல் பாடல், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும்
ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடம் கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவித்தான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கு ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என் ஈரே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இந்த பாடலை நான் படிக்கின்றேன். பாடுறதுன்னு ஒரு முறை உண்டு. ஆனா இதுக்குள்ள இருக்கிற கருத்தமைப்பை நினைக்கின்ற பொழுதே உள்ளம் உருகுகின்றது. பார்ப்போமே. என்ன முதல் வரி? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும். இங்கு இந்த முதல் பாடலிலே என்ன வருகிறது என்றால், இன்று மார்கழி மாதம் ஆரம்பித்து விட்டதப்பா. நாம் எல்லாம் காலையில், கன்னி பெண்களான நாம் எல்லாம் காலையிலே சென்று நீராடி இறைவன் புகழ் பாடுவோம், உமையவளுடைய அனுக்கிரகத்தை பெறுவோம் என்று முன்பே அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். அதில் முதலிலே துயில் எழுந்தவள் மற்றவளை துயில் எழுப்புகின்றார். அவள் அந்த துயில் எழுப்ப வருகின்ற பொழுது என்ன செய்கின்றாளாம்? அந்த நாயகனுடைய பெருமையை பாடுகின்றார். காலையில் துயில் எழும்புகின்ற பொழுது அந்த விழித்த உடனே மனதிற்கு நல்ல விஷயத்தை காதல சொல்லணும், அல்லது நல்ல விஷயத்தில் காதில் படுவது போல் துயில் எழுப்ப வேண்டும். ஏன் தெரியுமா? நம் மனம் நல்ல விஷயத்தை முதலிலே கேட்டு அதன் அடிப்படையில் எழுகின்ற பொழுது நம்முடைய வாக்கும் மனமும் நம்முடைய செயலுமே நன்முயற்சியில் ஈடுபடும். எனவேதான் விடியற் காலையிலே நல்ல விஷயத்தை முதல்ல காதுல போடணும். கண்கள் விழிப்பதற்கு முன்பு காதுகளிலே நல்ல விஷயம் விழ வேண்டும். எனவேதான் இல்லறத் தலைவி முதலிலே எழுந்து மங்கள வாக்கியங்களை, இறை வாழ்த்தொலிகளை அவள் பூஜா கிரகத்திலே எழுப்புகின்ற பொழுது அந்த ஒளியால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அந்த ஒளிநாதம் கேட்டு அவர்கள் சிந்தையும் நல்லதாக அமைய வேண்டும் என்று ஒரு கடமை இருக்கிறது, கலாச்சாரம் என்பது இருக்கிறது. எனவேதான் அந்த தன் தோழியை எழுப்புகின்றாள். அந்த எழுப்புவதற்கு முன்பு என்ன சொல்லுகின்றார்? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் என்று சொல்லிட்டு வாழ்த்தடம் கண் மாதே என்று அந்த பெண்ணுக்கு அடைமொழி கூறி, வளருதியோ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா, வன்செவியோ நின்செவிதான் நிந்தனை செய்வது போல் பேசுகின்றார். இது ஒரு பகுதி. அதாவது தன் தோழியாக இருப்பவளை நீராட விழித்தெழச் சொல்லுபவள் அந்த மகா இறைவனுடைய அந்த புகழை பாடுகின்ற பொழுது அந்த பாட்டொலி கேட்டு எழாமல் இருக்கிறதுனால, இன்னும் தூங்குறியா, காதுல விழறதே, நீ என்ன செவிடோ என்று கூறுவதாக அமைகிறது. அடுத்து மற்றொரு பகுதி இந்த பாடலிலே, மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய். மாதேவன் இறைவனானவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் மற்றொரு பெண்ணுடைய காதுல விழறதான். வீதிவாய் கேட்டலுமே, அந்த வீதியிலே அந்த புகழை பாடுகின்ற அந்த ஒளியை கேட்டலுமே. இவ விழிச்சுக்கிட்டா. விழித்த அவள் என்ன நடந்ததுன்னா, அவளிடத்தில் 3 நிலைகள் நடக்கிறதாம். விம்மி 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 ஏங்கி ஏங்கி அழுகின்றார். இது முதல் நிகழ்வு. இரண்டாவது, மெய் மறந்து, தன்னிலை மறந்து, போது ஆர்
இங்க போது என்ற தமிழ் சொல்லுக்கு மலர்ன்னு பேர். ஆர்ன நிறைந்த, போது ஆர், மலர் நிறைந்த. அமளி என்றால் படுக்கைன்னு பேர். போது ஆர் அமளியின் மேல், அந்த மலர் நிறைந்த படுக்கையில் இருந்தவள் அதன் மேல் இருக்கிறா இல்லையா, புரண்டு. புரண்டுன்னா என்ன அர்த்தம்? எழுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு இப்படி இப்படி வளைக்கிறதுக்கு பேர் புரண்டு. நின்றும் எழுந்தும், இங்கன்னா இவ்வாறு, ஏதேனும் ஆகால் கிடந்தால், இது மூன்றாவது நிலை. எழணும்னு நினைக்கிறா, ஆனா உலகத்தொழில் எதுவுமே செய்ய முடியாம ஏதும் ஆகால் கிடந்தால், என்னே என்னே என் ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். இதே என் தோழி பரிசு. பரிசு என்ற சொல்லுக்கு இயல்புன்னு அர்த்தம். இதே என் தோழி, என் தோழியினுடைய தன்மை இதுதானே என்று ஏலோர் எம்பாவாய். பெண்களே கேளுங்கள். ஆக இரு பெண்கள் இங்கு பேசப்படுகிறார்கள். அல்லது ஒரே பெண்ணை ஒரு பெண் ஒரு விதமாக பார்க்கிறாள், மற்றொரு பெண் அவள் ஏன் எழவில்லை என்பதற்கு மற்றொரு கருத்தை கூறுகின்றார். இரண்டு விதமாகவும் இப்பாடலில் பொருள் பார்க்கலாம். இப்பொழுது நம் பாடலுடைய தன்மை என்னன்னு பார்த்துட்டோம். இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். முதலிலே வாழ் தடம் கண் மாதே என்று அழைப்பதல். யாருக்காக இந்த பாடல் பாடப்படுகின்றதோ அந்த நாயகியானவள் வாழ் தடம் கண் உடையவள். வாழ் தடம் கண் என்ற அடைமொழிக்கு சிறப்பென்ன என்றால், வாழ் விஷாலமான, தடம் கண் என்றால் விஷாலமான கண்களை பெற்றவள். அந்த வாழ் தடங்கண் என்று வருகின்ற பொழுது ஒளியுடைய, இங்க வாள் என்றால் ஒளியுடைய, தடங் என்றால் அகன்ற, கண் என்றால் கண்களோடு கூடிய, மாதே பெண்ணே. ஆக வாள் என்ற தமிழ் சொல்லுக்கு ஒளியுடைய, வாளறிவன் என்று ஈசனை கூறுவோம் அல்லவா, அதாவது பேரறிவுடையவன் அர்த்தம். இங்க அந்த பேரறிவு என்பது ஒரு ஒளிமயம் அல்லவா, அதுபோல் வாள் என்ற சொல் ஒளியுடைய என்று பொருள் வருகிறது. தட என்றால் அகன்ற, வாழ் தட கண் மாதே, கண்களோடு கூடிய பெண்ணே என்று அழைக்கின்றார். இங்கு வாழ்த்தடங்கண் மாதே என்று சொல்வதற்கு பொருள் என்னன்னா, அந்த தமிழ் வார்த்தைக்குரிய பொருளை பார்த்தோம். ஏன் இவ்வாறாக அழைக்கப்படுகின்றார்? விழிக்கின்ற பொழுதுதான் கண்கள் ஒளி உடையதாக அகன்றதாக ஆகும். உறங்குகின்ற பொழுது அந்த ஒளி அற்றதாக சுருங்கி இருக்கும். நீ பெற்ற கண் எப்படிப்பட்டதாகணும்? விழித்தவளாக இருக்க வேண்டும். எனவேதான் வாழ் தடங்கண் மாதே என்றால் விழிப்பும் அகன்றும் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால், அதுதானே கண்ணை பெற்றதனுடைய பயன். துயில் எழுந்து ஒளியுடைய அகன்ற கண்ணுடையவளானவள் நீராட வந்து இறையருள் தொய்தல் வேண்டும் அல்லவா, அதற்காக தானே இந்த கண்களை நீ பெற்றிருக்கிறாய், அது ஏன் ஒளியற்றதாக சுருங்கியதாக இருக்கிறது என்று கூறுவதாக, அவளுடைய அந்த கண் பெற்றதனுடைய பயனை கூறுவதாக வாழ் தடங்கண் மாதே என்று அழைக்கின்றார். அழைத்து அடுத்து என்ன சொல்லுகின்றாள்? வளருதியோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, தூங்குகிறாயோ. வளருதல் என்றால் நம்ம ஒரு செடி வளருகிறதுன்னு, இங்க வளருதி என்றால் என்ன அர்த்தம்னா தூங்குதல். வளருதியோ, தூங்குகின்றாயோ, அந்த ஓகாரம் போடும். வளருதி என்றால் தூங்குதல், ஓ செட்டு வளருதியோ, தூங்குகின்றாயோ என்றால் தூங்கவில்லைன்னு அந்த அர்த்தம். தூங்குகின்றாயோ, தூங்குனா காது இருந்தும் கேட்காது. ஆனால் வன் செவியோ நின் செவி தான் என்று கூறுகின்ற பொழுது, வன் செவி என்றால் என்ன பொருள் இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் பெற்ற செவிப்புலனுடைய பயன் என்னவென்றால்
ஓசையை அறிதல். ஆனால் ஓசை உணராமல் இருந்தால் அந்த செவி தான் பெற்ற தன்மை பெறவில்லை என்றால் வன்செவியோ நின்செவிதான் என்று கூறுகின்றார். இது அந்த பெண்ணை பார்த்து விழித்த பெண் அழைக்கின்றால், அழைக்கின்ற பொழுது உன்னம் உறக்கத்திலிருந்து எழாத காரணத்தினால் இவ்வாறாக கூறுகின்றார். வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான். அந்த செவிக்கு கேட்க வேண்டியது என்ன? ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயும். ஆக இறைவன் புகழ் வருகிறது. ஆதியும் அந்தமும், ஆதி என்றால் தொடக்கமும், அந்தமும் என்றால் முடிவும் இல்லாத, தொடக்கமும் முடிவும் இல்லாத அருள் பெருஞ்சோதியை, அரிய பெரிய ஒளியை, அருள் பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயோம். இதில் நாம் ஆதியும் அந்தமும் இல்லாததற்கு பொருள் பார்ப்போம். ஆதி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. இறைவனானவன் தன் மாயாகிய சக்தியை வைத்து லோகத்தை தோற்றுவிக்கிறான், நிலைநிறுத்துகின்றான், ஒடுக்குகின்றான். ஆனால் இவனோ தோற்றமும் ஒடுக்கமும் இல்லாதவன். எனவேதான் அவன் தோற்றம் ஒடுக்கம் இல்லாதவனால்தான் உலகத்தை தோற்றுவித்து நிலைநிறுத்தி தனக்குள் ஒடுக்குகிறான். அவனும் தோற்றம் ஒடுக்கம் உள்ளவனாக இருந்தால் இன்னொருத்தன்னு போகணும். யார்? அவனை படைத்தவன் யார் என்று கேள்வி வரும். எனவேதான் எடுத்தவுடனே சொல்லப்படுகிறது, தோற்றமும் ஒடுக்கமும் இல்லாதவன் தோற்றம் ஒடுக்கம் உள்ள மாயையை காரியப்படுத்தி கொண்டிருக்கின்றான். அதான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்று கூறப்படுகிறது. அடுத்து என்ன வார்த்தை வருகிறது? அருட்பெருஞ்சோதியை. இதற்கு திருவண்ணாமலைக்கு போகணும். பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் அடிமுடி தேடுகின்ற பொழுது அந்த அடிமுடி காண முடியாத அளவுக்கு அவருடைய ஜோதி இருந்தது. அதான் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை. திரு அண்ணாமலையார் அவ்வாறாதானே அவர் முதல் தோற்றம் அங்குதானே, அப்படித்தானே அங்கு அமைந்திருக்கிறது. அதாவது அவருடைய தன்மை, அந்த திருவண்ணாமலை என்றால் ஜோதி ஸ்வரூபம் தானே. அதான் அந்த ஜோதி ஸ்வரூபம் பெருஞ்சோதி. அந்த பெருஞ்சோதியினுடைய ஆதி எங்கு அந்தம் எங்கு என்று தெரியவில்லை. பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த ஆதி அந்தத்தை தேடி திரிந்தார்கள், காண முடியவில்லை என்று இந்த முதல் வரியில் எடுத்துக்கொள்ளலாம். ஆக முதல் வரியில் பார்க்கின்ற பொழுது ஆதியும் அந்தமும் இல்லாத என்றதற்கு தோற்றமும் ஒடுக்கமும் இல்லாத அவனே தோற்றம் ஒடுக்கமுடைய உலகத்தை சிருஷ்டித்து நிலைநிறுத்தி தனக்குள் ஒடுக்குகின்றான் என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள், திரு அண்ணாமலையில் அருட்பெரும் ஜோதியாக தோன்றிய அவனுடைய ஆதியும் அந்தமும் காண முடியாத அளவுக்கு இருந்தது என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு அருட்பெரும் ஜோதி என்று வருகின்ற பொழுது அண்ட ஒளி, பிண்ட ஒளி, அகண்ட ஒளி என்று திருமூலர் கூறுவார். அண்ட ஒளி என்றால் சூரியன், சந்திரன், விண்மீன் கூட்டங்கள், மின்னல். பிண்ட ஒளி என்று சொல்லுகின்ற பொழுது உயிருக்கு அறிவாக இருந்து ஒளிர்கின்றான், பிண்ட ஒளி என்று பெயர். உடனாய் உயிருக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து நம்மை வழி நடத்துகின்ற ஒளி பிண்ட ஒளி என்று பெயர். அகண்ட ஒளி என்றால் ஞானமயமாக இருக்கின்ற ஒளி, பெருஞ்சோதி, அதான் அகண்ட ஒளி. அந்த இறைவனை நாம் அவன் அருளால் தான் காண முடியும். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்று நாம் பெறுகின்ற அறிவை மூன்றாக பிரிப்பார்கள். பாசஞானம் என்றால் என்ன அர்த்தம்னா, நாம் பெற்ற இந்த ஞானேந்திரியங்களால் பெறுகின்ற அறிவு, உலக அறிவு. அதான் பாசம் என்றால் இந்த பிரகிருதி, இந்த உலகம். அதனால் நாம் பெறுகின்ற அறிவுக்கு பாசஞானம் என்று பெயர். பசுஞானம்னா உயிர் கூட்டம், உயிராகிய தன் தன்மையினால் பெறுகின்ற அறிவு பசுஞானம் என்று பெயர். எனவே இந்த பாசஞானத்துக்கும் பசுஞானத்திற்கும் அகப்படாதவன் இந்த இவைகளால் இறைவனை காண முடியாது. புலன்களாலோ மனதாலோ உயிராகிய ஜீவன் தன்னுடைய தன்மையினாலோ இறைவனை கண்டு உணர முடியாது. பதிஞானம் என்றால் இறை அருள் என்று பெயர். இறை அருளால் தான் அவனை காண முடியும்.
அவன் அருளின்றி அவன் தன்மையை காண முடியாது. பதி என்ற இறைவன் அருளால் தான் அவனை காண முடியும். எனவேதான் அருளில் தோய்தல் என்று இங்கு வருகின்றது. அந்த வகையிலே அந்த அருட்பெரும் ஜோதி பேசப்படுகிறது, அவன் அருளால். எனவே பிரம்மாவும் விஷ்ணுவும் அவன் அருளின்றி அவனுடைய ஆதி அந்தத்தை காண முடியாதல்லவா? அதுபோல் நமக்கு இங்கு உணர்த்தப்படுவது என்றால், நாம் அவன் அருளில் நீராடினால்தான் அவனை நாம் காண முடியும் என்று சொல்ல வருகின்றது. எனவேதான் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட நாங்கள் பாடுகின்றோம். இங்கு என்ன சொல்லப்பட்டது? பசுஞானம் பாசஞானத்தினால் அவனை காண முடியாது என்று வருகின்ற பொழுது இந்த சிறுமிகள் எப்படி பாடுவார்கள் என்றால், மனமொழிக்கு எட்டாத இறைவனை அவனுடைய புகழை உணர்ந்து எங்களால் பாட முடியுமா? தகுதியற்றவர்கள் தானே. அப்படி என்றால் நாங்கள் பாட என்றால், யாம் பாட என்றால் என்ன அர்த்தம்னா, அன்பு உணர்வில் தோய்ந்தவர்கள் இந்த சிறுமிகள். இந்த அன்பு உணர்வில் தோய்ந்த பொழுது அவனே வந்து அகப்பட்டு விடுகின்றான். பக்தி வலையில் படுவோர் அன்புக்கு அகப்படும் வலை. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவன் தான் அந்த மனதினால் அன்பினால் தோய்ந்து, என்னப்பா என்ன ஐயா என்று அந்த அன்பில் தோய்ந்த பொழுது அகப்படாதவன் வந்து அகப்பட்டு விடுவான். அதுதான் யாம் பாட என்று சொல்லுகின்ற பொழுது நான் எப்படி பாட முடியும்? ஆனால் அவன் பால் அன்பு வைத்தேன், அவனே வந்து அந்த வலையில் அகப்பட்டு அவன் புகழை உணர்த்துகின்றான். அதனால்தான் யாம் பாட கேட்டேயோ என்று சொல்லுகின்றார். ஆக இப்படி சொல்லிட்டு தான் அவ சொல்றா, வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் என்று முதலில் கூறினாள். அப்ப அந்த பெண் துயில் காதுல கேட்கலையா? கேட்டிருக்கும். ஆனால் கேட்டிருந்தும் நீ விழித்து கொண்டு வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு இன்னும் அந்த அன்பு நெறியிலே தோய்ந்த நாட்டம் இல்லை என்று தானே பொருளாகிறது. அன்புன்னு ஒன்று இருந்த காதுல விழுந்த உடனே ஓடி வந்திருப்பாயே. பகவானிடத்தில் உனக்கு உன்ன அன்பு இல்லையா? உண்மை அதுதானே. இறைவனிடத்தில் அன்பு இருந்தால் எங்கிருந்தாலும் அவன் புகழ் பாடப்படுகிறது என்றால் உள்ளம் ஓடி தவித்து வருமா என்று இங்கு நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறாக ஒருத்தி பாடுறா. அவளுக்கு அன்பில் தோய்ந்தவளுடைய நிலை, அவளும் எழுந்து வரல. ஏன் எழுந்து வரலன்னு அடுத்த வரிகள் வருகின்றது. மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய். என்ன சொல்லுகின்றால், மாதேவன். மாதேவன் என்றால் இங்கும் என்னன்னா பேரொலியை குறிக்கிறதா. மகாதேவன் மாதேவன் என்று வருகிறது. வார்கழல்கள் அவனுடைய திருவடியை வாழ்த்திய ஒலி. இங்கு மாதேவன் என்றால் இறைவன், வார்கழல்கள் என்றால் திருவடி. அந்த திருவடி என்பது இறை அருளை குறிக்கிறது, அது உமையவளை குறிக்கின்றது. வாழ்த்திய வாழ்த்தொலி. மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி. இங்க வாழ்த்துதல் என்றால் என்ன பொருள்னா, பொருள் இயல்பு உரைத்தல். இறைவனாகிய அப்பொருளினுடைய இயல்பை உரைத்தலுக்கு பேர் தான் வாழ்த்தொலின்னு பேர். அந்த இறை இயல்பை உணர்த்துகின்ற அந்த வாழ்த்துகளை கேட்கின்ற பொழுது அவன் இயல்பு என்ன என்று அந்த வாழ்த்துகின்ற பொழுது அவன் இயல்பை உணர்ந்தவள் என்ன செய்யணும்? தோய்தல் வேண்டும் அல்லவா? அந்த வாழ்த்தொலி வீதிவாய். வாய் என்றால் வழி. வீதி வழியாக வாழ்த்திய வாழ்த்தொலி போய் கேட்டலும். அதை கேட்டுட்டா யாரு? ஒரு பெண்ணானவள் கேட்ட அவள் நிலை கேட்கிறது. அந்த பகவான் மாதேவனுடைய வார்கழல்களுடைய அந்த வாழ்த்தி அந்த பெருமை கேட்ட உடனே இவள் எழுந்தால் 3 நிலை இங்க நடக்கிறது. என்ன நடக்கிறது? 1, விம்மி அந்த அன்பு மிகுதியினால
கண்ணீர் பெருகிற்று. ஒரு நிலை. அந்த அன்பு அதிகமாகின்ற பொழுது ஏக்கம் அதிகமாகும். இன்றும் அவன் அனுபவம் இல்லையே என்ற ஏக்கம். அதான் விம்மி விம்மி. அடுத்து இரண்டாவது மெய் மறந்து. இங்க மெய் என்றால் தன் தன்மை, தன் நான் என்ற அந்த தனித்தன்மை இருக்குல்ல, இண்டிவிஜுவாலிட்டி. அந்த தன் வயம் இழத்தல், நான் என்பது அங்கு போயிடத்தான். நான் என்று போகிறது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை, இங்கனும் ஏதேனும் ஆகால் கிடந்தால். இவ்வாறு ஏதேனும் ஆகால் என்றால் உலகச் செயல்கள் எதையும் செய்ய தலைப்பட முடியாமல் கிடந்தால், இறைவன் திருவடிகளிலே உறைந்து கிடந்தார். இவள் உறங்கல. அந்த பெருமையை கேட்ட உடனே அவன் அருளிலே கிடந்தாள். எழுந்தால் கிடந்தாள். நான் எழுந்தது அன்பில் தோய்ந்து விம்மிற்று தன்மயம் இழந்து அந்த அருளிலே தோய்ந்து கிடந்தாள். எனவே ஏதேனும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இதுதான் இந்த பெண்ணுடைய தன்மை. என்னே என்னே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அவன் நாமமும் கேட்ட உடனே, அவன் பெருமை கேட்ட உடனே தன்னை மறந்து அந்த அருளில் தோய்ந்து விட்டாலே என்ன ஆச்சரியம். இந்த தன்மை கிடைக்குமா? என்ன ஆச்சரியம். என்னே என்னே, ஈரே என் தோழி பரிசு. பரிசு என்றால் என்ன? இயல்பு. இதுதான் என் தோழியின், இங்கனமே என் தோழியின் இயல்பு என்று அந்த பெண்ணை சொல்லுகின்றார். ஏல் என்று சொல்லிட்டு என்ன சொல்லப்படுகிறது? ஏலோர் எம்பாவாய். இங்கு பாவை நோன்பு எம்பாவாய் என்று வருகிறது. எம்பாவாய் என்றால் இருபொருள். அதாவது அன்னை பார்வதி தேவியை நினைவு கூறுவது. ஏலோர் எம்பாவாய். நோம்பிருக்கும் பெண்கள் அன்னை உமையவளை தானே காத்தியாயினியாக பாகவதத்துல கோபிஸ்திரிகள் வழிபடுவார்கள். இங்கு உமையவளை வழிபடுகின்றார்கள். எனவே தன் தோழியும் அந்த பாவையாக சொல்லி, எம்பாவாய் என் தோழியே, பாவையாகி என் தோழியே. ஏனென்றால் இந்த நோன்பு இருக்கின்ற பொழுது அத்தனையுமே உமையவளா பார்க்கிறது. எனவேதான் ஈரே எம் தோழி பரிசு ஏலோர் எம்பாவாய் என்று இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த பாடலில் இன்னும் விளக்கம் கூறலாம். ஆனால் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வகுப்பில் நாம் பார்த்தது சித்தாந்த ரீதியாக இதனுடைய தாத்பரியம் என்னவென்று பார்த்தோம். முதல் பாடலிலே பார்க்கின்ற பொழுது இரு பெண்கள் கூறப்படுகின்றார்கள். ஒன்று கேட்டும் அன்பில் தோயாமல் உறங்குகின்றவளாக, மற்றொருவள் கேட்டவுடனே அருள் தோய்ந்து கிடந்தவளாக. இரண்டு பேருமே கிடந்துதான் இருக்கிறார்கள். ஒன்று அன்பின் ஈடுபாடு வராம கிடக்கிறார், மற்றொன்று அன்பினால் அருளில் தோய்ந்து கிடக்கின்றார். என்ன அருமை, என்ன அருமை. இந்த பக்தி உணர்வுல நாம் ஈடுபட்டோம் என்றால் அந்த அருளில் தோய்ந்த பொழுது மலப்பரிப்பாகம் எல்லாம் நடந்து இறைவனுடைய அந்த சிவபோகத்தை, பேரின்பத்தை நாம் பெறலாம் என்று கூறி இன்றைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.